அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாம் கூறும் மன்னரை வாழ்க்கை பாகம் 1, உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் என்பதை பற்றிய முதல் காணொளி. இதில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் சத்திய மார்க்கம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாம் ஒவ்வொரு தரப்பிலும் வித்தியாசமான வாழ்க்கை உடையவர்களாக, காலகட்டங்களுடையவர்களாக நம்ம இருக்கிறோம். சிறுவர்கள்லேருந்து அந்த இளமை பருவம் வரலையும் ஒரு கட்டம், அந்த வாலிப பருவத்திலிருந்து ஒரு நடுநிலையான வாலிப பருவம் வரலையும் ஒரு கட்டம், அதுக்கடுத்து முதுமை பருவம் துவக்கத்திலிருந்து முதுமை பருவம் இறுதி கட்டம் வரை, இப்படி 4 கட்டங்களை கொண்ட மனிதர்களாக நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 4 கட்டங்களில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த உலக வாழ்க்கையவே சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நாம் கண் முன்னால் வாழ்ந்தவர்களை, இப்போதைக்கு எனக்கு ஒரு 60 வயசுன்னா நான் அப்படியே உலகத்தை ஒரு நோட்டமிட்டு பார்க்கும் பொழுது அந்த சிறு பிராயத்திலிருந்து அந்த வாலிப பருவம் வரலையும் உள்ள வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அதில் அவங்களுடைய வாழ்க்கையை அந்த சிறு பிராயத்தில் எப்படி கழிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்று தந்திருக்கிறதோ அதன்படி அவர்கள் வாழ்ந்தார்களான்னா இல்லை. ஏன்? அதற்கு காரணம், அவர்களுக்கு பொறுப்பாளியாக இருக்கக்கூடிய தாய் தந்தை அவர்களுக்கு சரியான மார்க்கத்தை போதிக்கவில்லை. அதனால் அவர்கள் அந்த பருவ கட்ட வாழ்க்கையில் மார்க்கம் சொன்னபடி இந்த உலக வாழ்க்கையை அவங்க அமைத்து கொள்ளவில்லை. அதை அறிந்தவர்களாக அவங்க இருக்கலை. அதுக்கு அடுத்த கட்டத்து வாழ்க்கை, அந்த வாலிப பருவத்தில் துவக்கத்திலிருந்து ஒரு வாலிபமான வாழ்க்கை, இல்லை ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 40 வயசு வரலையும் வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் வாழ வேண்டிய அந்த வாழ்க்கையை அந்த காலகட்டத்துக்கு உட்பட்டவர்கள் சரியாக விளங்கி கொண்டு வாழ்கிறார்களா என்றால் அவர்களும் அப்படி வாழவில்லை. ஏன்னு கேட்டால், அவர்கள் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லி தந்தார்களோ அதை சரியாக புரிந்து கொண்டு அதன்படி வாழலை. அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 40 வயதிலிருந்து முதுமை துவக்கத்திலிருந்து நம்ம வயோதிகம் தள்ளாத வயது வரை உள்ள அந்த வாழ்க்கையில் வாழக்கூடியவர்களை ஒரு நோட்டம் விட்டு பார்த்தாலும் அவர்கள்கிட்டையாவது இந்த உலக வாழ்க்கையை விளங்கி சரியாக பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையாக அது அமைந்திருக்கிறதா என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை முறையோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுவும் அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அமையவில்லை. சரி, உலக வாழ்க்கை தான் இப்படி இருக்குது இல்லையா? அதில் அவ்வளோ அலட்சியம் காட்டி கண்ணெதிரே எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அனைத்து சௌரியங்களும் இருந்தும் கூட அதிலிருந்து பெற வேண்டிய பாடங்களையும் படிப்பினைகளையும் மனித சமுதாயம் பெற்றுக்கொள்ளவில்லை. குறிப்பாக இஸ்லாமியர்களும் அதில் விதிவிலக்கு அல்ல. ஆக இப்போ நாம் பார்க்க போகிற இந்த காணொளி மறுமை வாழ்க்கை, அதுக்கு அடுத்து உள்ள மறுமை வாழ்க்கை. என்ன இந்த தலைப்பு, இதில் முதலாவது தலைப்பாக நம்ம கொடுத்துருக்கிறது உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும். அப்போ உலக வாழ்க்கையில் முழுக்க ஏனோ தானே என்று அரைகுறையாக முழுமையாக அறியாதவர்களாகத்தான் தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, மறுமை வாழ்க்கையை பற்றி என்ன சொல்ல வேண்டுமையானால் அது ஒட்டுமொத்த சீரோவாகத்தான் இருக்குது. சரியா? அதை பற்றி சரியாக நம்ம புரிந்து விளங்கி அந்த வாழ்க்கைக்கு நாம் தயாராக வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில்
இந்த காணொளி தொடராக பதிவு செய்யப்படுது. அதில் இது முதல் பாகம். அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலக வாழ்க்கையை பல கவர்ச்சிகரமான அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தவரையிலையும் சொல்லி மாளாது, பட்டியல் போட முடியாது. அந்த அளவுக்கு பல கவர்ச்சிகரமான அம்சங்களை உள்ளடக்கி கொண்டதாக இந்த உலக வாழ்க்கை இருக்குது. நிலையில்லாத உலக வாழ்க்கை இன்பத்தில் மூழ்கி நிலையான மர்ம வாழ்க்கையை பலர் மறந்தே விடுகிறார்கள். இதனால் அவர்கள் நன்மையான காரியங்களை விட்டு விலகி செல்வதோடு மறுமையின் பால் விரைந்து கொண்டிருக்கிறார்கள், தீமையின் பால் விரைந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்களாக வாழ நினைப்பவர்களும் தீமைகளை அதிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இறையச்சத்தை நினைவூட்டும் காரியங்களை அறிந்து கொள்ளாததால் இத்தகைய நிலை அவர்களிடத்திலே தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிறது. தடம் புரண்டு விடாமல் வெற்றிக்கான வழியில் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் மரணத்தையும் அதற்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கையையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இவைகளை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன். இந்த காணொலியை கேட்டுவிட்டு எனக்கு என்னன்னு அப்படியே போயிடாமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் சார்ந்திருக்கிற குடும்பங்கள் அனைத்திலையும் கொண்டு சேருங்க. மேலான உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அதை மிகவும் அன்போடு நான் வரவேற்கிறேன். மேலும் என்னுடைய காணொலிகளை சரியான முறையில், தெளிவான முறையில் உங்களுக்கு பிடித்த வகையில் அமைத்துக் கொள்வதற்கு அது எனக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், தவறான ஆசைகளை தகர்க்கக்கூடிய தவறான ஆசைகளை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் 2229வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அல்லாஹ்வின் வேதனைக்கு அஞ்சுவது அவசியம் என்றும் வேதனைக்கு அஞ்சுவது நல்லவர்களின் பண்பாக இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்வும் கூறுகிறார். எப்படி? அவர்கள் தமது இறைவனின் வேதனைக்கு அஞ்சுவார்கள், அவர்களின் இறைவனது வேதனை அச்சப்படத்தக்கதே என்று விளங்கிக் கொள்வார்கள் என்று 70வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இவர்கள் யாரிடம் பிரார்த்திக்கிறார்களோ அவர்களில் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவர்களே தமது இறைவனை நோக்கி வசீலாவை, இறைவனை நெருங்குவதற்கான அந்த வழியை தேடுகிறார்கள். அவனது அருளையும் எதிர்பார்க்கின்றனர், அவனது வேதனைக்கும் அஞ்சுகின்றனர். உமது இறைவனின் வேதனை அஞ்சப்பட வேண்டியதாகும் என்று அல்லாஹ் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான். 17வது அத்தியாயம் 57வது வசனத்தில் மன்னரையில் நடக்கின்ற நிகழ்வுகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி கூறுகிறார்கள். இவற்றை நாம் தெரிந்து கொண்டால் இறைவனுடைய பயம் கண்டிப்பாக நமக்கு ஏற்படும். மன்னரை வாழ்வில் தீயவர்களின் நிலையையும் திருமறை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் விளக்கி மக்களை சீர்படுத்துவதே இந்த தொடரின் உண்மையான நோக்கமாகும் என்பதை அன்புக்குரிய சகோதரிகள் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக மன்னரை வாழ்க்கை உண்மையானது என்பதை பற்றிய செய்திகளை பார்ப்போம். மன்னரை வாழ்க்கை என்பது கிடையாது என்று ஆதி தொட்டு இன்று வரை பலர் என்ன பண்ணுறாங்க, நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். தவறான வாதங்களை மக்களுக்கு முன்வைத்து கொண்டு இருக்கிறார்கள். மன்னரை வாழ்க்கை உண்டு என்று இறைவனும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அவைகளை இப்போது பார்ப்போம். ஃபிரௌனின் ஆட்களை தீய வேதனை சூழ்ந்து கொண்டது. காலையிலும் மாலையிலும் நரக நெருப்பில் அவர்கள் காட்டப்படுவார்கள். யுகமுடிவு நேரம் வரும்போது ஃபிரௌனின் ஆட்களை கடுமையான வேதனையில் நுழைய செய்யுங்கள் என்று கூறப்படும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 40வது அத்தியாயம் 46வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அப்போ இது எந்த வேதனை? மன்னர் வேதனை தானே. உலகம் அழிக்கப்படும் நாள் வரை அந்த கும்பலுக்கு இந்த வேதனை செய்யப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும்
பிரவனின் கூட்டத்தினர் தினமும் காலையிலும் மாலையிலும் நரக நெருப்பில் காட்டப்படுகிறார்கள் என்பது மறுமையில் வழங்கப்படும் தண்டனைக்கு முன் வேறொரு தண்டனை உள்ளது என்பதை நிரூபிக்கிறது. அதுதான் மன்னரை வேதனை. ஏனென்றால் இவ்வசனத்தில் 40-46 வசனத்தில் யுகமுடிவு நாளில் இவர்களை கடும் தண்டனைக்கு கொண்டு செல்லுங்கள் என்று கூறப்படுகிறது. இதுதான் கஃப்ரின் வேதனை என்று நபிமொழிகளும் நமக்கு கூறுகின்றன. மதீனா யூத மூதாட்டிகளில் இருவர் என்னிடம் வந்து பேசிக்கொண்டிருந்த போது மன்னரை வாசிகள் மன்னரைகளில் வேதனை செய்யப்படுகின்றார்கள் என்று கூறினர். அவர்கள் கூறியதை நம்புவது எனக்கு சரியாக படவில்லை. பிறகு அவர்கள் இருவரும் வெளியேறி சென்றுவிட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வந்தார்கள். அப்போது நான் இறை தூதர் அவர்களே, 2 மூதாட்டிகள் என்னிடம் வந்து இப்படி எல்லாம் சொன்னார்களே என்று அவர்களிடம் தெரிவித்தேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இருவரும் உண்மையை தான் சொன்னார்கள். மன்னரையிலிருந்து பாவிகள் கடுமையாக வேதனை செய்யப்படுகிறார்கள். அந்த வேதனையால் அவதியுறும் அவர்களின் அலறல் தனை, அவங்க போடக்கூடிய சத்தத்தை வேதனையால் தாங்க முடியாமல் அலறுவார்களே, அப்படிப்பட்ட அந்த சத்தங்களை எல்லா மிருகங்களும் செவியுறுகின்றன என்றார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழுகைகளிலும் மன்னரையின் வேதனையிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோராமல் இருந்ததில்லை. இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில் 6366வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் மறுமையை நினைவூட்டும் மன்னரைகள் இறையச்சத்தையும் மறுமை வாழ்வையும் நினைவூட்டக்கூடியவை என்பதால் மன்னரைகளுக்கு சென்று பார்த்து வருமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடக்கத்தலங்களை சந்தியுங்கள், ஏனென்றால் அவைகள் நமக்கு மரணத்தை நினைவூட்டும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லீமில் 1777வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. மேலும் மன்னரை தான் மறுமையின் முதல் நிலை என்பதை பற்றியும் தெளிவாக நமக்கு கூறப்படுகிறது. மன்னரை வாழ்க்கை நல்லதாக அமைந்துவிட்டால் மறுமை வாழ்க்கையும் நன்றாகவே அமைந்துவிடும். ஆனால் மன்னரை வாழ்க்கை சோகத்துக்குரியதாகவும் வேதனைக்குரியதாகவும் அமைந்துவிட்டால் மறுமை வாழ்க்கை அதைவிட வேதனைக்குரியதாக மிகவும் கவலைக்குரியதாகவும் ஆகிவிடும். எனவே சந்தோஷமான மன்னரை வாழ்வை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தடவை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதேனும் ஒரு கபருக்கு அருகில் நின்றால் அவர்களுடைய தாடி நனையும் வரை அவர்கள் அழுவார்கள். சொர்க்கம் நரகத்தை பற்றி கூறும் பொழுதும் கூட என்ன இவ்வளவு அழுததில்லையே, கபரை கண்டு இந்த அளவுக்கு அழுகிறீர்களே ஏன் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர்கள், மறுமையின் தங்குமிடங்களில் முதல் தங்குமிடம் கபர், அதில் ஈடேற்றம் பெறுபவருக்கு அடுத்தடுத்த தங்குமிடங்கள் அதைவிட மிக எளிதாக ஆகிவிடும். அந்த தங்குமிடத்தில் ஈடேற்றம் பெறுவதற்கு பிறகு வரக்கூடிய தங்குமிடத்தை அதைவிட மிக கடினமானதாக ஆகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டுள்ளேன் என்று சொல்கிறாங்க. மேலும் கபரில் நிகழும் காட்சியை விட பயங்கரமான காட்சியை நான் கண்டதே இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். எனவே தான் மன்னரையை பார்த்தால் நான் அழுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதியில் 2230வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. எனவே உடலில் உயிர் இருக்கும் போதே நன்மைகளை செய்து கொள்ள வேண்டும். இறந்த பிறகு நமக்காக யார் அழுதாலும் கவலைப்பட்டாலும் அதனால் எந்த பலனும் இல்லை என்பதை நாம் தெளிவாக விளங்கி அதன் அடிப்படையில் நம்மளுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு முழு மனதோடு ஆசைப்பட வேண்டும். அதற்கான தேடலில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதற்குரிய அறிவை முழுமையாக நமக்கு வழங்கி அதிலிருந்து ஈடேற்றம் பெறக்கூடிய நல்ல ஒரு சுமூகமான வாழ்க்கையை நமக்கு அமைத்து தருவானாக என்று கூறியவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. என்ன இந்த காணொலியை பார்த்ததோடு விட்டுறாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்பங்கள் அனைவருக்கும் குடும்பத்தில் நீங்கள் சார்ந்திருக்க குடும்பங்கள் அனைத்துக்கும் கொண்டு செல்லுங்கள். மேலும் உங்களுடைய குடும்பத்தார்களை அமர வைத்து நீங்கள் இதை பரிமாறிக்கொள்ளுங்கள். அவர்களையும் தெளிவு பெற செய்யுங்க. நன்றி. தேங்க்யூ வெரி மச்.